அந்த கால் லெட்டர் அவங்க சொன்ன மாதிரி 1 வீக்ல அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த ஸ்பாட்டுக்கு போனா அங்க வந்து அப்படி ஒரு கம்பெனி இல்லையா இல்ல எப்படி ப்ரோ? ஆனா அந்த கம்பெனி அப்படி ஒரு கம்பெனி இருக்கா? அந்த லெட்டர்ல வந்து அந்த கம்பெனி இருந்துச்சு. ஆனா அங்க போனா வந்து அவங்க வந்து இந்த மாதிரி நாங்க வந்து எந்த ஒரு கன்சல்டன்சி வேகன்சி டீச்சர்ஸ் வந்து எதுவுமே நாங்க சென்ட் பண்ணல. ஓ, அந்த கம்பெனி பேரை மட்டும் போட்டு இவங்களா வந்து அடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி. என்ன தைரியத்துல இதை பண்ணாங்க? சரி சரி ப்ரோ. ஒரு இடத்துல வந்து நீ வேலை செய்யவா அப்படின்னு கூப்பிட்டானா அது வந்து ஒரு உண்மையான கம்பெனி ப்ரோ. நீ காசு கொடு, உனக்கு நான் வேலை தரேன்னு சொன்னாலே அது எப்படினாலும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் ஃபேக்காக தான் ப்ரோ இருக்கும். அப்பாடா, எப்படியோ இந்த செமஸ்டர்லாம் கிளியர் பண்ணி எப்படியோ வந்து அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டையும் வாங்கியாச்சு. இப்போ வந்து நமக்கு ஒரு வேலை வேணும், என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகவே இருக்கு நாக்குரி. அதுல வந்து நீங்க வந்து போய் உங்க ரெஸ்யூம் மட்டும் பதிஞ்சீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிரும். உங்களுக்காகவே பல லட்சக்கணக்கான கம்பெனிக்காரங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்காங்க. நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், உங்க ரெஸ்யூம் மட்டும் இதுல அப்லோட் பண்ணுங்க. ஒரு சின்ன ஒரு பிரீமியம் மட்டும் இருக்கு, அதை மட்டும் கட்டிட்டீங்கன்னா உங்க ரெஸ்யூம் வந்து எல்லாத்துக்கிட்டையுமே போய் நாங்க காட்டுவோம். அதுல ஒரு நல்ல கம்பெனி ஹெச்ஆர் வந்து உங்களை கால் பண்ணி உங்களுக்கு வேலை 100% கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லல. நீங்க எந்த காலேஜ்ல படிச்சிருந்தாலும் அந்த காலேஜ்லயே அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க. நான் படிக்கிற காலேஜ்லயே ப்ரொஃபசர்ஸே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இன்க்ளூடிங் நான் படிச்ச காலேஜ்லயுமே படிச்சு முடிச்சோமே இதுல பதிஞ்சு வை, கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நான் பதிஞ்சு இத்தனை வருஷம் ஆச்சு, அதுக்குள்ள போவே இல்ல. அதை பத்தி நான் பேசணுன்ற ஐடியாவும் எனக்கு கிடையாது. நான் ஆக்சுவலா அந்த ஸ்கேம் வீடியோ ஒன்னு போட்டிருந்தேன் இல்லைங்களா, அந்த ஃப்ரெண்ட்ஸை பத்தி. அதை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு, இந்த மாதிரி ப்ரோ நாக்குரி ஆப்ல வந்து நான் ஸ்கேம் லோன்ல மாட்டிருக்கேன், அதை பத்தி நீங்க சொல்ல தயார்னா நான் வந்து உங்க கூட பேச ரெடி. சோ அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த கண்டென்ட்டே நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானுக்கு வந்தேன். நாக்குரி வந்து தெரியாம இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. சப்போஸ் அது என்ன ஆப்னு எனக்கு தெரியல ப்ரோ, இப்பதான் நீங்க சொல்லி தான் நான் கேள்விப்படுறேன். யாராவது ஒரு சில பேர் இந்த வீடியோ பார்க்கும்போது இருந்தீங்க அப்படின்னா அது வேற ஒன்றும் கிடையாது, வேலை வாங்கி தர ஆப், அவ்வளவுதான். அதாவது வேலை வாங்கி தர இடைத்தரகர் மாதிரி. உங்ககிட்ட கம்பெனிஸ் இருப்பாங்க, இது மாதிரி படிச்சு முடிச்சுட்டு உள்ள வர ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க, கம்பெனிஸ் அவங்களோட ஹெச்ஆர்ஸ் இவங்க எல்லாம் உள்ள இருப்பாங்க. ஸோ உங்க ரெஸ்யூம் நீங்க அதில் அப்லோட் பண்ணிருப்பீங்க, அதை பார்த்துட்டு உங்களுக்கு டைரக்டா கால் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்ல நீங்க வந்து ஒரு சில டைப் ஆஃப் வேலை பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு சில இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி நீங்க அதில் கொடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து அந்த மாதிரி வேலை வந்தா அது காட்டும். ஸோ நம்ம போய் அப்ளை பண்ணி வேலை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப் தான் இந்த ஆப். இது நல்ல ஆப் தானே ப்ரோ? இதுல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கால் பேசிட்டு வந்துருவோம் அவர்கிட்ட போயிட்டு. அப்பதான் வந்து என்ன நடக்குது, இதுக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஆப் வந்து எப்படி செயல்படுது, இதுல வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றத பத்தி நான் முழுசா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம அவருக்கு ஒரு கால் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். ப்ரோ ஹலோ ப்ரோ, கேக்குதுங்களா? இந்த நாக்குரி எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நீங்க சொன்னீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் நம்ம ஆடியன்ஸ்க்காக. ஆக்சுவலா இது நாக்குரி வந்து நம்ம காலேஜஸ் அண்ட் இங்கேயே வந்து நம்மளை போய் உள்ள போய் பதிய சொல்றாங்க ப்ரோ. அந்த மாதிரி ஆப்ஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நான் காலேஜ் படிக்கும் போதே வந்து இந்த மாதிரி இண்டீடு அப்புறம் நாக்குரி இந்த மாதிரி இதுல போய் நீங்க போய் பதிங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பா வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நானும் பதிஞ்சிருக்கேன், பட் அதுல போய் நான் எதுவும் அதுக்கப்புறம் நான் அதை விட்டுட்டேன். நான் அந்த அளவுக்கு பெருசா பார்க்கல. பட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ப்ரோ? அதுல என்ன நடந்துச்சு ஆக்சுவலா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ, நான் காலேஜ் வந்து ஃபைனல் இயர் படிச்சு முடிச்சு அந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதணும்னா நான் நக்கரில வந்து அப்போ அப்ளை பண்ணிட்டு இருந்தோம். சரிங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டாங்க, நான் அப்ளை பண்ணி அப்படியே அந்த இதில் அப்ளை ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணிட்டேன் ப்ரோ. சரிங்க ப்ரோ. ஆப்ல வந்து நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டோம்னா 2 நாளுக்கு அப்புறமே கால் வந்துருச்சு. சரி ப்ரோ. கால் வந்துட்டு நீங்க 1200 வந்து கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அப்போ வந்து நான் காலேஜ் முடிச்ச டைம்ல என்கிட்ட சுத்தமா காசு இல்ல. சரி ப்ரோ. கேட்க வேண்டியது அந்த ரீசன் தான் அவங்கள்ட்ட நான் சொல்லியிருந்தேன். சார் நான் வீட்டில் தான் கேட்கணும், கேட்டு நான் வாங்கி தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவங்களுக்கு நீங்க டைம் எடுத்து கூட இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ப்ரோ. சொல்லிட்டு நாங்க வந்து அந்த அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு அவங்க வந்து நேர்ல போய் அங்க கட்டணும்னா நாங்க ஒரு 2 டேஸ்ல அந்த மாதிரி வந்திருந்தாங்க. அது எங்க ப்ரோ இருக்கு அந்த பிரான்ச்? அது வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு ப்ரோ. சரி ப்ரோ. சரி ப்ரோ. சரிங்க. அந்த மாதிரி இது பண்ணிட்டு அப்புறம் நாங்க அங்க நேரா அங்க போய் அந்த மாதிரி 1200 கட்டணும். சரி ப்ரோ. கட்டிட்டு அப்புறம் அந்த மாதிரி ஒரு 1 வீக்ல வந்து லெட்டர் வரும். சரி. லெட்டர் வரும். சரிங்க ப்ரோ. நீங்க அந்த மாதிரி நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வரும் அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸாம்ஸ்லயே ஓப்பனிங்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரிங்க ப்ரோ. ஓகே, போனா ட்ரைனிங் எல்லாம் தருவாங்க. சரி ப்ரோ. வச்சுட்டு நீங்க அந்த ஜாபுக்கு வந்து ட்ரைனிங் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வேலைக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க ப்ரோ. சொல்லிட்டு நாங்க அப்ளை எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் வெயிட் பண்ணோன்னா அந்த மாதிரி லெட்டரும் வந்துச்சு. அடுத்துக்கு நாங்க லொகேஷனுக்கு அங்க போய் பார்த்தா அந்த மாதிரி ஒரு நாங்க வந்து அப்ளைவே பண்ணல. அந்த ஆக்சுவலா அந்த கால் லெட்டர் அவங்க சொன்ன மாதிரி 1 வீக்ல அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த ஸ்பாட்டுக்கு போனா அங்க வந்து அப்படி ஒரு கம்பெனி இல்லையா இல்ல எப்படி ப்ரோ? ஆனா அந்த கம்பெனி அப்படி ஒரு கம்பெனி இருக்கா? அந்த லெட்டர்ல வந்து அந்த கம்பெனி இருந்துச்சு. சரி ப்ரோ. ஆனா அங்க போனா வந்து அவங்க வந்து இந்த மாதிரி நாங்க வந்து எந்த ஒரு கன்சல்டன்சியுமே இந்த மாதிரி வேகன்சி டீச்சர்ஸ் வந்து எதுவுமே நாங்க சென்ட் பண்ணல. ஓ, அந்த கம்பெனி பேரை மட்டும் போட்டு இவங்களா வந்து அடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி.
என்ன தைரியத்துல இதை பண்ணாங்க? சரி சரி ப்ரோ. சரி ப்ரோ, அப்படி அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு நீங்க அந்த நாக்குரியிலே போய் அந்த ஆபீஸ்ல போய் சொல்லியிருக்கலாம்ல. இந்த மாதிரி வந்து நீங்க சொன்னீங்கன்னு அங்க போறேன், அங்க பார்த்தா நாங்க வந்து இந்த மாதிரி கன்சல்டன்சி கூட அட்டாச்லயே இல்லைன்னு சொல்றாங்கன்னு சொல்ல வேண்டியதானே ப்ரோ? ஆமா, அதான் நான் கால் பண்ணி கேட்டேன் ப்ரோ. சரி ப்ரோ. கேட்டோம்னா வந்து எப்படி சொன்ன மாதிரி அங்க வந்து அவங்க எதுவும் சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது வந்து நாங்க உங்களுக்கு ரெண்டாவது ஒரு ஆஃபர் பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத இடம் மாதிரி அந்த மாதிரி இதா இருந்தோன்னே நான் வந்து அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸே பண்ணிருப்பாரு. அந்த அமௌண்ட் வந்து நீங்க ரீஃபண்ட் கேட்டதுக்கு தரமாட்டேனே சொல்லிட்டாங்களா ஓப்பனாவே? அப்பதான் கால் லெட்டரே நம்ம கொடுத்ததுக்கு அவங்க தான் கால் லெட்டரே வந்து ஃபேக்கா கொடுத்துருக்காங்க ப்ரோ. அப்போ வந்து அந்த அமௌண்ட் நம்ம ரீஃபண்ட் பண்ணணும் சண்டை போட்டாலும் அதை வந்து என்ன லெட்டர் கொடுத்துட்டோன்ற மாதிரி சொல்றாங்களா? என்ன சொல்றாங்க? உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டோன்ற மாதிரி சொல்றாங்களா? அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து அந்த திருப்பி கால் எல்லாம் பண்ணோன்னே அங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸே இல்ல ப்ரோ. ஓ, போனே அட்டெண்ட் பண்ணலையா? ரெண்டு மட்டும் வந்து போன் அட்டெண்ட் பண்ணல. அப்புறம் வந்து இந்த மாதிரி மேனேஜர் வந்து வெளியே போயிருக்காரு, அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் அட்டெண்ட் பண்ணி மேனேஜர் வந்து வெளியே போயிருக்காரு. இப்ப ஆஃபர் லெட்டர் வந்துச்சுன்னா வீட்ல வேலை கிடைச்சிச்சுன்னா சொல்லிருப்பீங்களா ப்ரோ? ஆக்சுவலா அதான் அந்த மாதிரி ஏமாந்துட்டோன்னு என்னால வீட்டுல சொல்றது கொஞ்சம் தைரியமும் இல்ல. ஏன்னா நம்ம நம்பி வந்து ஒரு 1500 ரூபாய் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ண இது ஆப்ல மூலியமா வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ண போது இந்த ஒரு 1500 ரூபாய் நான் வந்து ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த வீட்டுல அவங்க மனநலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னால சொல்ல முடியல. இது பண்ணிட்டேன் ப்ரோ. வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. நீங்க வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை வந்து சொல்லணும், அப்படி எல்லாத்திட்டையும் சொல்லி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சதுக்கே ரொம்ப நன்றி ப்ரோ. இப்போ உங்களை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி யாராவது ஃபோன் பண்ணி ஒரு 1500 ரூபா கொடுங்க அவங்களுக்கு பண்ணி தரோன்னு அவங்களை நேராக கூப்பிட்டுச்சு. ஏன்னா நம்ம ஆப் மூலியமா பே பண்றதுனா கூட பயந்துருவோம். நம்மளை நேராக ஒரு ஆஃபீஸ் மாதிரி செட்டப் போட்டு உட்கார வச்சு கொடுக்க சொன்னாங்கன்னா நம்ம கொடுத்துட்டு வந்துருவோம். அது உண்மையான ஆஃபீஸிங்க வந்து நம்ம கேட்டுக்கலாம்ல. ஸோ அந்த ஒரு மனநிலை கூட கொடுத்துட்டு வந்துடும். அதனால யாரும் ஃபோன் பண்ணால் போகாமையாவது இருப்பாங்களா ப்ரோ? அதுக்காக நீங்கள் பண்ண அவேர்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. இப்போ இது வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஏஜென்சி மாதிரி வச்சிருப்பாங்களா ப்ரோ? ஒரு சில இடத்துல நல்லா பண்ணுறாங்க, ஒரு சில இடத்துல இந்த மாதிரி ஃபேக்கப் பண்ணாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குமா? அந்த மாதிரி இதானதுக்கு அப்புறம் கொஞ்சம் வெளியே வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ண ப்ரோ. எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. சரி ப்ரோ. அந்த மாதிரி ஒரு 1200 வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னால சொன்னேன். அவங்க இப்படி தான் சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி என்ன பண்றாங்க, நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஓ, இந்த மாதிரி விஷயத்துல ஃபேக்கும் நடக்கும், வேலை கிடைக்கிறதும் கிடைக்கும், நல்லா இதுவும் போற மாதிரி சான்ஸும் இருக்கு. ஒரு இடத்துல வந்து நீ வேலை செய்யவா அப்படின்னு கூப்பிட்டானா அது வந்து ஒரு உண்மையான கம்பெனி ப்ரோ. நீ காசு கொடு, உனக்கு நான் வேலை தரேன்னு சொன்னாலே அது எப்படினாலும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் ஃபேக்காக தான் ப்ரோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. ஓகே ப்ரோ, ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ. ஓகே, ஒரு ஃபோன் வந்துச்சு, நான் அங்கே போனேன், அங்கே ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருந்துச்சு, அங்கே தான் அமௌண்ட் வாங்கினாங்க அப்படின்றாங்க. அமௌண்ட் வாங்கிட்டு அவங்க ஓடியும் போல அந்த ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு போகலன்ற மாதிரி தான் சொல்றாரு. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஒரு நிறுவனத்துல ஒரு வேக்கண்டே அவங்க அலௌன்ஸ் பண்ணல. ஆனா வந்து இவங்களோட அவங்க வந்து டைப்லயும் இருக்க மாதிரி எதுவுமே தெரியல போல. ஆனா அந்த அவங்களோட லோகோன் இதெல்லாம் போட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே அடிச்சு கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து 1500 திருப்பி கேட்டிருக்காரு. அங்கதான் ஆஃபர் லெட்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டோம்ல, அதனால வந்து நாங்க திருப்பி தர முடியாது, வேற ஏதாவது இந்த வேலைன்னா வேற ஏதாவது வேலை உங்களுக்கு வாங்கி கொடுத்துறோம், பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான நாக்குரி ஆப்லாம் இருக்கு பாத்தீங்களா, 90% ஆஃப் அவங்களுக்கு வர ரெவன்யூ வந்து எங்க இருந்து ஜெனரேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரெக்ரூட்டர்ஸ் இருந்தா வருது. அதாவது வேலை வேணும்னு சொல்லிட்டு ஒரு சில நிறுவனங்கள் உள்ள இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்தா 90% காசு வருது. நம்மள மாதிரி ஆளுகிட்ட இருந்து வெறும் 10% தான் உங்களுக்கு காசு வருது. இப்போ வந்து நான் ஒரு ஹெச்ஆர் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க, நான் ஒரு ஹெச்ஆரா இருக்கலாம், இல்ல ஒரு நிறுவனத்துக்கு வந்து ஒரு ஓனரா இருக்கலாம். இப்போ என்னோட வந்து வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு போஸ்ட் போடுறதுக்கு அவன் வந்து எனக்கு 850 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவான். இது இல்லாம ஹாட் வேகன்சிஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நான் போடணும், அந்த மாதிரி நான் வந்து போஸ்ட் போடணும் அப்படின்னா நான் 1650 ரூபா வந்து நான் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் அஸ் அ கம்பெனி ஓனரா. இது இல்லாம ரெஸ்டெக்ஸ் லைட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டெக்ஸ் ஃபுல் அப்படின்ற மாதிரி அதுக்குள்ளே வந்து ஒரு சில இது இருக்கும். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு ஒரே ஒரு ஆள் வேணும், நல்லா வேலை செஞ்ச ஒரு திறமையான ஆள் ஒரு ஆள் வேணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஒரு 300 ரெஸ்யூம் வந்து அவன் வந்து எனக்கு காட்டுவான். அந்த 300 ரெஸ்யூம் அவன் காட்டுறதுக்கு எனக்கு வந்து 4000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவான். ஸோ அந்த நான் 300 ரெஸ்யூம்ல இருந்து யாராவது ஒரு ஆளுக்கு நானே கால் பண்ணி, நான் கூட சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, இந்த ஆப்பை வந்து நீங்க வந்து பதிஞ்சிங்கன்னா போதும், கால் கூட டைரக்டா வரும்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா வருது. இப்போ 3 ரெக்யர்மெண்ட் நீங்க கேக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 300 ரெஸ்யூம் அனுப்புவான். அப்படி 300 ரெஸ்யூம் அனுப்புறதுக்கு 10,500 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுவான். இது இல்லாம ரெஸ்டெக்ஸ் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நாள் கணக்கு தான், நீங்க வந்து அதுல எவ்வளவு வேணா பாத்துக்கலாம். 3 நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4300 வரும். 15 நாள் அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா 16,500 ரூபாய் வரும். நீங்க வந்து நிறைய பேர் இதுக்குள்ள ரெஸ்யூம் வச்சிருப்பீங்க. இப்படி உங்களை வந்து பேஸா வச்சிருக்கான். சோ இதெல்லாம் வந்து டேட்டா இஸ் மணி. சோ இந்த டேட்டா வச்சு அவன் வந்து அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு அவன் வந்து அமௌண்ட் வாங்கிக்கிறான்.
ஓகேங்களா. இப்படி 90% ஆஃப் அமௌண்ட் வந்து நிறுவனத்திட்ட இருந்து தான் வாங்குறான். நம்ம கிட்ட வந்து எப்படி அவன் டைரக்டா வந்து அவன் சம்பாதிப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட எல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வாங்கிப்பான். அதாவது 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு. அப்ப ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டீங்கன்னா எப்படினாலும் 12,000 ரூபாய் சம்திங் கிட்ட வரும். அது எப்படின்னா நீங்க அந்த இது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பான். அப்படி சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு வந்து சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்றதுனால நிறைய பேர் இதுல 1000 ரூபாய் கட்டி ஜாயினும் பண்ணுவாங்க. இப்போ பலாயிரக்கணக்கான நிறுவனங்கள் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு வந்து சொல்றீங்க. இந்த பலாயிரக்கணக்கான நிறுவனங்களுமே உண்மையிலே வந்து ஒரிஜினல் தானா இல்ல வந்து ஃபேக் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இதுக்குள்ள கிரியேட் பண்ணி நிறைய இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபேக் அக்கௌண்ட்ஸும் நிறைய இருக்கும். அண்ட் அதுல போய் மாட்டினவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ என்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து இது இந்த ஆப்குள்ள வர நிறுவனத்துக்கு இவங்க வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து பேன் கார்டு வாங்கிப்பாங்க, அதை செக் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும் பாத்தீங்களா, அதை செக் பண்றாங்க. அப்புறம் எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை செக் பண்றாங்க. அப்புறம் எப்பவும் போல ஆதார் அந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாம் வாங்கி செக் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க இமெயில் வந்து வாங்கிக்கிறாங்க, அதையும் வந்து கண்காணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஓன் வெப்சைட் வாங்கி அதையும் செக் பண்றாங்களாம். இது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சில கம்பெனி மேல அப்புறமும் டவுட் இருக்கு அப்படின்னா அவங்கள டைரக்டா ஹியூமன் மூலியமா அனுப்பிச்சுட்டு, அதாவது இவங்களோட எம்ப்ளாயி அனுப்பிச்சுட்டு டைரக்டா இன்ஸ்பெக்ட் பண்ண சொல்றாங்களாம். சோ இப்படி இவங்க பண்றதுல வந்து ஏதாவது ஒரு இடத்துல இது தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள உடனே பிளாக் லிஸ்ட் பண்ணிடுறாங்களா, அதுல இருந்து வெளியே எடுத்துறாங்களாமா. இப்ப நான் இவ்வளவு தூரம் சொன்னேன் பாத்தீங்களா, இது எல்லாமே அவங்க சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். இது அவங்க ஃபாலோ பண்றாங்களா அப்படின்றதா என்னோட கேள்வி. இப்ப இவங்க வந்து இதுக்குள்ள வர்றதுக்கு இவ்வளவு விஷயம் பண்றோம்னு அவங்களோட சைட்ஸ்ல தான் கொடுத்திருக்காங்க. இது இவங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணியிருந்தாலே இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காது. நம்ம வந்து ஒரு ஐடியாலஜி வந்து கிரியேட் பண்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது, அதை ஃபாலோ பண்ணி கரெக்டா கொண்டு போகணும். அப்பதான் அந்த வெப்சைட் வந்து எப்பவுமே டாப் 1 இருக்கும். சொல்ற மாதிரி இது வந்து ஃபுல்லா ஃபேக்னு சொல்ல மாட்டேன். இதுல ஒரிஜினல் கம்பெனி இருக்காங்க, நிறைய பேர் வந்து நாக்கரிலையும் இண்டீட்லயும் வந்து வேலை வாங்க நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் இவரை மாதிரி ஏமாந்தவங்களும் ஒரு சில பேர் இருக்காங்க. நான் அதனாலதான் சொல்ல வரேன், நீங்க வந்து எப்பவுமே ஒரு அவேராவே இருங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல. இப்ப வேற யாராவது இந்த மாதிரி வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி இருந்தாங்க அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தரேன். என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்து நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க. யாராவது ஒரு ஆள் இந்த மாதிரி மாட்டினீங்க அப்படின்னா நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு ஒரு 4 பேர் அதை பண்ணாம இருப்பாங்க. அது மட்டும் தான் நான் சொல்ற விஷயம். இது இந்த வீடியோ அவ்வளவுதான். நான் உங்க அசோக் அண்ட் இது உங்க செந்தானி விலாக்ஸ்.